தூத்துக்குடியில் நேற்று இரவு தொடங்கிய மழை தற்போது வரை விடாமல் பெய்து வரும் நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல காட்சியளிக்கிறது. தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வரும் நிலையில் மனநலப் பிரிவில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் நோயாளிகள் முதல் தளத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் முத்துராமன் இணைகிறார். வணக்கம் முத்துராமன், கள நிலவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் மழை வெள்ளத்தால் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. மணநலப்பகுதி பகுதியில் மழை வெள்ள நீர் உள்ளே புகுந்ததால் நோயாளிகள் முதல் தளத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மழை நீர் அமர்ந்தபடி சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரக்கூடிய நோயாளிகள் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளனர். தூத்துக்குடி மாநகர பகுதி முழுவதும் நேற்று இரவில் இருந்து தொடர்ந்து தற்போது வரை மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மாநகரம் முழுவதும் வெள்ள சூழ்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் அரசு மருத்துவமனை கல்லூரி வளாகத்தில் முழுவதும் இரத்த வங்கி மற்றும் குழந்தைகள் வார்டு உள்ளிட்ட பல பகுதியில் மழைநீர் கூட்டம் போல் தேங்கியுள்ளது. மேலும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மனநல பிரிவில் உள்ளே மழைநீர் புகுந்ததால் அங்கிருந்த நோயாளிகள் முதல் தளத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மனநல பிரிவு முழுவதும் மழைநீர் சூழ்ந்தது. இந்த மழை நீரில் அமர்ந்து மருத்துவர்கள் தங்கள் பணியை செய்து வருகின்றனர். இந்த மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நோயாளிகள் பொதுமக்கள் மழை வெள்ளத்தால் நீரை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் மழை வெள்ளத்தின் போது தூத்துக்குடி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் இவ்வாறு மழை சூழ்ந்து காணப்படுவதால் நோயாளிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதற்கு தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் வைக்கின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.